ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்கள் இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும், கேட்லாக் வரும். அதன் மூலியமாகவே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய யானையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. நல்ல கண்டிஷனில், சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. யானையெல்லாம் அவ்வளோ திருத்தமாக இருக்குது, தெளிவாக திருத்தமாக இருக்கக்கூடியது. எதுலேயுமே ஒரு பாவை விளக்கு, யானை விளக்குலாம் அந்த ஒரு ஃபிகர் இருக்கிறதுக்கே ஒரு காசு. அங்கே ஆன்டிக் கடைகளில் ஒரு கொஞ்சம் ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. சைஸ் 4 இன்ச் இருக்கக்கூடியது. 1300 விலை கொடுக்குறேங்க, 1300. அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் பாதம் பிளேட்டு தான். சின்ன சைஸ் இது, நம்ம ஏற்கனவே போடுறத விட சின்ன சைஸு. இது உங்களுக்கு 4 இன்ச் தான் இருக்கக்கூடியது. 400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் உள்ள ஒரு பிரிமனை, நம்ம பானையெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பிரிமனை தான். 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தேக்கு பிரிமனை. 400 விலை கொடுக்குறேன், 400ங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பணியார சட்டினா இது ஆன்டிக் கேட்டகரியில் வரக்கூடியது. 3 குழி இருக்கக்கூடிய ஒரு பணியாரம். அந்த ஹேண்டில், அந்த வரும்பில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனு, அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய டிசைன், இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரி சொல்கிறோம். யூஸ்வலாக அந்த ஹேண்டில் இருந்தாலே ரொம்ப பழமையானது தான். அதே மாதிரி அந்த அடிப்பாகத்தில் பார்க்குற போது இந்த ஒவ்வொரு இதுவுமே தெரியும். ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எல்லாமே அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது. பார்த்தாலே நமக்கு அந்த பழமையானது அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி இருக்கக்கூடியது. 2900, 2900 விலை கொடுக்குறேங்க. சைஸ் 2.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய 2 பாக்ஸ் தான். ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் தான். நம்ம எதுவும் பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸு. நல்ல அருமையான பெரிய ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. பெரிய பாக்ஸு, சின்ன பாக்ஸு. சைஸ் பார்த்தோம்னா 3.5 இன்ச்சுக்கு பெருசு 3.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அதை விட அடுத்தது 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. ரெண்டையும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 1700, 1700 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் தூக்கில் இது சின்ன சைஸு. ஒரு 3/4 லிட்டர் அந்த மாதிரி தான் பிடிக்கும். 6 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அந்த ரேஞ்சில் பிடிக்கும். சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறது இல்லை. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். உள்ள ஈஎம்லாம் நல்ல எல்லா பொருளுமே நம்ம கண்டிஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் 4.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸு. 1600 அந்த ஆப்பிள் தூக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன குண்டான் தான். சின்ன குண்டானாக இருந்தாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஒரு உள்ள ஈயம், வெளியில் பளபளப்பு, ப்ளஸ் இந்த வரும்பு காடி பார்த்தோம்னா ரவுண்டாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி வராது. நல்லா ஸ்மூத்தாக ரவுண்டாக இருக்கும். நம்ம விளக்குறதுக்கு, கை வச்சு விளக்குறதுக்குலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அது. அதே மாதிரி ஈயமும் அவ்வளோ கண்டிஷனில் இருக்கக்கூடியது. மேலே இந்த வரும்பு பார்த்தோம்னாலே தெரியுது பாருங்கள். வரும்பெல்லாம் அவ்வளோ ரவுண்டாக மடக்கி விட்ட மாதிரி. ப்ளஸ் பார்த்தோம்னா அந்த மேலே இருக்க வரும்பில் பித்தளையில் தகடெல்லாமே மடக்கி விட்டுருப்பாங்க. பழங்காலத்து பொருள் தான். நல்லா அழுத்தமாக, அவ்வளோ அழுத்தமாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு டீ போடணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, ஒரு கூட்டு எடுத்து வைக்கிறதுக்கு, வெஞ்சனம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 900 விலை கொடுக்குறேங்க, 900. எல்லா பொருளுமே ரேட் இன்க்ளூடிங் கொரியர் தான். அடுத்த பார்க்குறது டிஃபன் கேரியர். 3 அடுக்கு டிஃபன் கேரியரு. 3 அடுக்கு டிஃபன் கேரியர் வெளியிலேயும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. உள்ளே அருமையான ஒரு ஈயத்தோடு இருக்குது. யூஸ்வலாக இந்த அளவுக்கு. அதே மாதிரி அந்த மேலே இருக்க கைப்பிடி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆன்டிக் பீஸ் தான், நல்ல கண்டிஷனில் இருக்கானா. அழுத்தமாக இந்த கேரியரில் மட்டும் இந்த அளவுக்கு திருத்தமாக ஈயத்தோடு வர கிடைக்கிறது இல்லை. இது நல்ல கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 2800, 2800 விலை கொடுக்குறேங்க. 10 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அருமையான கண்டிஷனில் இருக்குது. புழங்குறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம், சேகரிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தோண்டி தான். நம்ம தண்ணி எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கோ, ஒரு பால் குடம் எடுக்கிறதுக்கோ, மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு தோண்டி தான். 1600, 1600 விலை கொடுக்குறேன். அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி. பெரிய சைஸ் தூக்குவாளி இது. கட்டி சொல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அந்த சைஸு. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஈயம் நல்ல காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கக்கூடியது. நல்லா யூஸ் பண்ணலாம் புழங்குறதுக்கே. அது மாதிரி பொடி பார்த்தா ரோஸ்வுட் கைப்பிடி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய வாளியாக இருக்கும்போது இந்த மாதிரி கைப்பிடி நம்ம இருக்கும்போது நம்ம கை அழுத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் கொடுக்குறது தான். எவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி அந்த காலத்தில் செய்கிறது தான். நல்லா அதே மாதிரி பளபளப்பும் நல்ல பளபளப்போடு இருக்கக்கூடியது. இது இன்னைக்கு கேஜி ரேட்டுக்கு கொடுக்குறேங்க. வெயிட்டே 2 கிலோ இருக்கக்கூடியது. கிலோ உங்களுக்கு 1600. இந்த பீஸ் 3400 விலை கொடுக்குறேன். 3200 ப்ளஸ் கொரியர். 3400 விலை கொடுக்குறேன்.
11 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. கேஜி ரேட்டுக்குலாம் அன்றைக்கி பொருள் கிடைக்கிறதில்ல, நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்குது. அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரே தான். சிங்கிளாக தான் இந்த தடவை கிடச்சிது நமக்கு. சின்ன சைஸு, நல்ல வித்தியாசமான ஒரு இது தான். 700 விலை கொடுக்குறேன். 700. சைஸ் பார்த்தோம்னா 6 இன்ச்சு அகலம், ஹைட்டு உயரம் வந்து 2 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. பொருள் கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. நம்ம பார்த்து ஒரு 10-15 பொருள் போடுறதுக்கே டிமாண்டாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது அலுமினியத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். அந்த கைப்பிடியும் அவ்வளோ கனமாக இருக்குது. இப்போல்லாம் அந்த மாதிரி பாக்ஸ் ரொம்ப வர்றதில்லை. அப்போ உள்ள பாக்ஸ்லாம் நல்லா அழுத்தமாகவே இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம ஒரு A4 ஷீட்டு வைக்கிறக்கூடிய, அதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறது, A4 ஷீட் வைக்கிற அளவு, அதை விட பெரிய சைஸ் கொஞ்சம், அது மாதிரி ஏதோ டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கெலாம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் அந்த காலத்தில் வந்து இது நம்ம எப்படி புக்ஸ்க்காக செஞ்சுருப்பாங்க போல். இப்போ நம்ம எது வேணாலும் நம்ம வச்சு நம்ம லாக் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடிக்கு 9 இன்ச்சு. அடியில் பார்த்தோம்னா தேய்மானம் இல்லாமல் இருக்கணும், ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு அடிக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1800 1800 இந்த பாக்ஸ் விலை கொடுக்குறேங்க. நல்ல வித்தியாசமான ஒரு இதுதான். அடுத்ததாக நம்ம பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பேனல் தான். நல்ல அருமையான ஒரு கார்விங்கில் இருக்குது. நல்ல தேக்கு மரம், அழகான ஒரு சூப்பரான ஒரு கார்விங். யாழி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. 4 சைடுமே அந்த டிசைன் இருக்கக்கூடியது. 360 டிகிரியில் 4 சைடுமே அந்த யாழி டிசைன் இருக்கக்கூடியது. மேலே இந்த இடத்துல ஒரு ஹூக் மாதிரி இருக்குது, அதெல்லாம் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். எப்படி எந்த சைடு மாட்டணுமோ அந்த சைடு நம்ம ஹூக் மாற்றி அடிச்சுக்க வேண்டியதுதான். நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரெண்டு பீஸ் பேராக இருக்கக்கூடியது. நான் உங்களுக்கு இப்போ சிங்கிளாக காமிச்சிருக்கேன். அடுத்து மறுபடியும் காமிக்கிறேன். வேணால் 3 சைடுமே 4 சைடுமே இந்த டிசைன் வரும். 4 சைடுமே இந்த கார்விங் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதுகளுக்கோ இல்லை நிலவாசப்படியில் வைக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 சைடு இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக வச்சு சென்டரில் ஒரு சாமி படம், தஞ்சாவூர் பெயிண்டிங் வச்சோம்னாலே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். அந்த இடத்துக்கே அவ்வளோ நிறைவாக இருக்கும். இல்லைன்னா தேக்கு டோர்லாம் நம்ம இருக்குன்னா அதில் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கலாம். எல்லாமே வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். ரெண்டு யாழியுமே அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இதில் இருக்குது, கண்டிஷனில் இருக்குது. சைஸ் பார்த்தோம்னா 2 அடி இருக்குது. 1.25 அடி இருக்கக்கூடியது. 1.25 அடிக்கு 9 இன்ச்சு சைஸு. கனம் வந்து 2.25 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். ரெண்டையுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். ஒரு பீஸ் வந்து 7400 வரும். 2 பீஸும் 14800, 14800 விலை கொடுக்குறேன். அருமையான கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி அதே மாதிரி இந்த மாதிரி சில நேரங்களில் மாற்றி டெக்கரேட்டிவாக அந்த மாதிரி கார்னரில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்கவுங்களோட இது பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்குற பொருள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.